எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முதல். அருமையான இந்த இனிய நாளில் சின்னமனூர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் நூலக வாசகர் வட்டம் இணைந்து நடத்தக்கூடிய பெரும்பாகர் ஐயா திரு பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நூல்களின் ஆய்வரங்க நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வாசகர் வட்ட தலைவர் முனைவர் இரா மனோகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வினுடைய நாயகராக இருக்கக்கூடிய நூலாசிரியர் ஐயா புலவர் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், தேனி மாவட்ட தமிழக அரசினுடைய செயலாளர் நட்சத்திர எழுத்தாளர் தோழர் காமுத்துறை அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசின் அனைத்து நிர்வாகிகளுக்கும், இவ்வளவு நீண்ட நேரம் பொறுமையாக காத்திருக்கக்கூடிய வாசகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு, நூல் குறித்து நான் அதிகம் பேசப் போவதில்லை. ஒரு 5 நிமிடத்தில் நான் உறுதியாக முடித்துள்ளேன். ஐயாவுடைய இந்த பெரியார் என்னும் பேரொழி நூல் 11 தலைப்புகளில் 115 பக்கங்கள். இந்த நூலினுடைய விலை ரூபாய் 130. நீங்கள் 100 ரூபாய் கூட அந்த நூலை இப்போ இன்னைக்கு வாங்கிக்கலாம். கண்டிப்பாக விழாவுக்கு வந்திருக்கவங்க நூலை வாங்கிட்டு போகணும், வாசிக்கணும் விஷயம். அண்ணா என்னும் அணு ஆயுதம், பெரியார் என்னும் பேரொழி அப்படின்னு ஒரு 11 தலைப்புகள் இருக்கு. அதில் நான் ஒரே ஒரு தலைப்பை மட்டும் தான் சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு எழுத்தாளர் எந்த இடத்துல உயர்ந்து நிற்கிறாரு அப்படின்னா, வெறும் காசுக்காக, கூழுக்காக, உணவுக்காக பாடுபவன் கவிஞர் கிடையாது. நாட்டினுடைய மீட்சிக்காக, நாட்டினுடைய ஒரு முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர், எழுதுபவர் தான் ஒரு எழுத்தாளர். அந்த வரிசையில் ஐயா பாலசுப்ரமணியம் நிற்கிறார். அது எப்படி எந்த இடத்துல அதை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு பெரியாரை பற்றி. பெரியாருடைய வருகை பிறகு என்னென்னலாம் தமிழ்நாட்டில் மாற்றம் வந்துச்சுன்றதை பற்றி சொன்ன பிறகு நடுநிலைமையோடு ஒரு உண்மையை சொல்றாரு. மாபெரும் தோல்வியும் மகத்தான வெற்றியும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு முத்திரையான ஒரு எழுத்து. இவங்க மாபெரும் தோல்வி மகத்தான வெற்றி அப்படின்னு சொல்றாரு. ஏதோ எலெக்ஷன் நேரத்தில் பேசுற மாதிரி இருக்கிற ஒரு பேச்சு மாதிரி இருக்கும். ஆனா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி, அது ஒரு மகத்தான வெற்றி. மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இந்த ஜாதி கொடுமைகள் இல்லை, அது மாதிரி பேருக்கு பின்னாடி ஜாதி பேரெல்லாம் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்லாம் அதை பெரியாருடைய முயற்சியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் உண்மையான நிலை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அதையும் சொல்றாரு. தமிழ்நாட்டில் வாழ்கிற இன்னைக்கு தமிழர்களுடைய பெயருக்கு பின்னாடி தான் ஜாதி இல்லை, பெயருக்கு பின்னாடி ஜாதி இல்லை, பெயரோட புறத்துல ஜாதி இல்லை, ஆனால் புறத்தில் ஜாதி இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய மனதில், அகத்தில் நிச்சயம் ஜாதி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றாரு. வெளியில யாரும் நீ என்ன ஜாதி என்னன்றதை கேட்டுக்கிறது இல்லை, வேலை பார்க்குற இடத்துல கேட்கறது இல்லை, பள்ளிக்கூடத்தில் கேட்கறது இல்லை, வகுப்பறையில கேட்கறது இல்லை. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழர்கள் எங்க ஜாதி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களோட வீட்டு திருமண உறவுகள்ல நிச்சயம் ஜாதியை தான் பார்க்குறாங்க அப்படின்றத சொல்றாரு. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும். அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்லை, அதுக்காக நம்ம பாராட்டோம். இது உண்மையா இல்லையா? எல்லா மனசுலையும் அந்த ஜாதின்றது இன்னைக்கு இருக்கு. மற்ற மாநிலம் மாதிரி இல்லை, கொஞ்சம் இருக்கு அப்படின்றத சொல்றாரு. அகத்தில் இருக்கு. இந்த நிலைமையும் மாறணும். இந்த இடத்துல தான் நம்ம தோத்துருக்கோம், இது கண்டிப்பா மாறணும். அது மாதிரி எல்லாரும் சொன்னாங்க, பகுத்தறிவு பாசறையில் வந்தவங்களாம் எப்படி இருந்தாங்க அப்படின்ற பற்றிலாம் சொன்னாங்க. அதில் ஒரு செய்தி ஏதாவது சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்றாரு? அண்ணா ஒரு பெரிய அணு ஆயுதம், பெரியார் ஒரு பெரிய பேரொழியா இருந்தாரு அப்படிலாம். அந்த வழியில வந்தவங்க எல்லாம் பெரிய பகுத்தறிவாதிகளா இருக்காங்க. ஆனா அந்த பகுத்தறிவாதிகளுக்கெல்லாம் சிக்கல் எங்க இருக்கு அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கு. ஊரையும் உலகத்தையும் நாட்டையும் மாற்றின இந்த பகுத்தறிவாதிகளா அது எங்க இருந்து, புத்தகறிஞர் கலைஞர்ல இருந்து இன்னைக்கு இருக்க முதல்வர் வரையும், இன்னைக்கு இருக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரையும் ஊருக்கெல்லாம் பகுத்தறிவு உபதேசம் சொல்ல முடிச்சே தவிர இந்த பகுத்தறிவை அவங்க வீட்டுல பண்ண முடியல. அதை சொல்லியிருக்காரு. அதை சொல்றதுக்கு ஒரு தைரியம் இல்லை. ராஜாஜி மாலையோ, தயாளர் மாலையோ, துர்கா ஸ்டாலினையோ நிச்சயம் மாற்ற முடியல. அப்படி அவங்கள மட்டும் சொல்லாம சொல்றாரு. இங்க நாங்க இருக்கோம்ல, இங்க இருக்க எல்லா தோழர்களுக்கும் பகுத்தறிவாளர்களுக்கும் சிக்கல் வீடு தான். நாங்க வீட்டை மாற்ற முடியாது. நீ ஊர்ல போய் பேசிக்கப்பா, இந்த வீட்டுல வீட்டை வந்தா வழக்கு போடாத, கோயிலுக்கு போகாத, உபாசிக்கு போகணும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சிக்கல் எங்க இருக்குன்னா வீட்டுல இருக்கு. ஊரவே மாத்திரான், ஆனா அவங்க மனைவி மாறல நிச்சயம் மாற்ற முடியாது அப்படின்றது ஐயாவும் முடியாது. அதை சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப சிறப்பான விஷயம். அப்படிதானே இருக்கு. அது மாதிரி இன்னொரு சொல்றாரு, பெண்கள் மத்தியில ரொம்ப பகுத்தறிவு கம்மியா இருக்கு. ஆனா இருந்தாலும் மற்ற மாநிலம் மாதிரி இல்லாம தமிழ்நாட்டுல பகுத்தறிவாதிகளாக இளம் சிங்களாக பெண்கள் இருக்காங்க. திராவிடர் கழகத்துல ஒரு இளம் சிங்கம் மதிவதனின்னு ஒரு பெண் இருக்காங்க.
அந்த பெண் ஒரு பகுத்தறிவார். இன்னைக்கு இருக்க 1000 பேருக்கு அவங்க பதில் சொல்லுவாங்கம்மா, நீ ஏன் அச்சமடம் நானும் பயிர்ப்புள்ள, ஏன் நீ கோயிலுக்கு போகல, ஏன் விதவை திருமணம் செய்யக்கூடாது அப்படிலாம் 1000 பேர் கேள்வி கேட்டாலும் மதிவதற்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அது மாதிரி கவிதைகள் சுகிர்தாராங்க. இப்படி ஒரு சில பெண்களும் பகுத்தறிவாதிகளாக இருக்காங்க. ஆனா இந்த சதவீதம் இன்னும் உயர வேண்டும். அதுதான் மகத்தான ஒரு வெற்றியாக இருக்கும். அதனால தமிழ்நாட்டினுடைய நிலை தொடர்ந்து மாறி வந்ததுக்கான காரணம் தந்தை பெரியார் தான். அதனால இன்னைக்கு நிறைய பேர் பட்டிமன்றம் போட்டு இருக்காங்க. பெரியார் என்னும் பேரொழியால் மாற்றம் நிகழ்ந்ததா தமிழ்நாட்டில், பெரியார்னால மாற்றம் வந்துச்சா இல்லையா அப்படின்லாம் கேட்கிறாங்க. அதுக்கு கடைசியா ஐயா ஒரு பதில் சொல்றாரு. அதோட சொல்லி நான் நிறைவு செய்றேன். அதுக்கு பட்டிமன்றமே தேவையில்லை. அதுக்கு அவர் சொல்றாரு, சூரியன் கிழக்கே உதிக்கிறது, சூரியன் தினந்தோறும் கிழக்கே உதிக்கிறது, கடல்களை பொங்கி எழுகிறது, எரிமலை சீறி எழுகிறது அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்லணும்னா அதுக்கு பட்டிமன்றம் தேவையா? சூரியன் தினந்தோறும் கிழக்கே தான் உதிக்கிறது அப்படின்னு உதிக்கிறதுன்றதுக்கு ஒரு அணியம், இல்லவே உதிக்கவில்லைன்னு மறுக்கிறதுக்கு ஒரு அணியம். இது பட்டிமன்றம் போட முடியுமா? போட முடியாது. அது எப்படி உறுதியோ அதை போல பெரியார் என்னும் பேரொழியால் தான் தமிழ்நாட்டில் இந்த ஒரு சமுதாய மாற்றம் ஏற்பட்டது என்பதை சொல்வதற்கு பட்டிமன்றமே தேவையில்லை. இதுதான் இறுதி தீர்ப்பு, இறுதி முடிவு. எனவே அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு நூலை தந்த ஐயா பாலசுப்ரமணியன் அவர்கள் மேலும் பல்வேறு நூல்களை எழுத வேண்டும். அவர்களுடைய பகுத்தறிவு பாதையில் நாமும் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்லி இந்த அருமையான நல்ல வாய்ப்பிற்கு நன்றி நண்பர் முத்துக்குமார் அவர்கள்